Hello friends, welcome to Samayal. Manaka samikalam, suvaika kusikalam. இந்த வீடியோல அங்கன்வாடி மையத்துல தர ஒரு சத்து மாவு வச்சு ஒரு ஈஸியா சிம்பிளா ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்ய போறோம் அப்படினு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சத்து மாவு தாங்க எடுத்துறோம். அங்கன்வாடி மையத்துல தர சத்து மாவு தான் எடுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராமுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கற கிராம் அளவுலயும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, வெல்லத்தூள், சோயா மாவு, வறுத்த கேழ்வரக மாவு, செறிவூட்டப்பட்ட பாமாயில், முளைக்கட்டிய கேழ்வரக மாவு மற்றும் தாது உப்புக்கள், விட்டமின்கள் இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. 100 கிராம்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்றதையும் எந்த அளவுக்கு சேர்த்திருக்காங்கன்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு புரதம், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் ஏ, நியாசின் மற்றும் ஃபோலிக் ஆசிட் எந்த அளவுக்கு இருக்குது, 100 கிராமில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கொழுப்பு, எனர்ஜி, இரும்பு சத்து, விட்டமின் B1, B2, விட்டமின் சி இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுகளையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க மற்றும் சின்ன குழந்தைங்களுக்கு இது வீட்டில் செஞ்சு சாப்பிடும்படி பேக்கெட்டோடு அளந்து கொடுப்பாங்க. வாரத்துக்கு இவ்வளோ அப்படின்ற கணக்கில். இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு 4 கப் அளவு எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண தேங்காய் நான் 1/2 மூடி எடுத்துருக்கேங்க. சின்ன தேங்காவில் கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு எடுத்துருக்கேன். இப்போ வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்குங்க. வெதுவெதுப்பாக கொஞ்சம் சூடாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மாவில். இப்போ இதுக்கு வெல்லம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி இந்த மாவுலேயே வெல்லம் சேர்த்துருக்காங்க. அது ஒரு மீடியமான ஒரு இனிப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு 1/4 கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் சுடு தண்ணி சேர்க்காமல் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சுடு தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்குங்க. இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையிலே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மொத்தம் நம்ம மாவு எடுத்த கப்புலேயே 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்திருக்கு பிசைய. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தா அதில் ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை ஷேப்புக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டைங்களாம் செஞ்சாச்சுங்க. இப்போ செஞ்சு கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே வெந்திருக்கு கொழுக்கட்டை. தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக சுலபமாக ரொம்ப சத்துள்ள அங்கன்வாடி மைய சத்து மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் அரிசி மாவில் ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்கிற வீடியோவை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.